இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சில நாடுகள்ல ஒரு இந்தியர் கூட வசிக்கலன்னு ஒரு ஆய்வுல தகவல் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல இந்தியர்கள் வாழ்ந்துட்டு தான் வர்றாங்க. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு சென்றாலும் கண்டிப்பா அங்க ஒரு இந்தியரையாவது பார்க்க முடியும். ஆசிய நாடுகள்ல இருந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கான்னு எல்லா நாடுகள்லயும் இந்திய மக்களை பார்க்க முடியும். ஆனா ஒரு இந்தியர் கூட வாழாத நாடுகளும் இங்க இருக்கதான் செய்யுது. அந்த நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். இந்த உலகத்துல இருக்கிற 195 நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள்ல இந்தியர்கள் தான் வாழ்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு இந்தியர் கூட வாழாத சில நாடுகளும் இருக்கதான் செய்யுது. அதுல ஒண்ணுதான் வாட்டிகன் சிட்டி. 0.44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு கிடக்கிற வாட்டிகன் சிட்டில ரோமன் கத்தோலிக்க மதத்தை பின்பற்ற மக்கள் தான் அதிகமா வசிக்கிறாங்க. இந்த நாட்டோட மக்கள் தொகையும் ரொம்ப குறைவு. ஆனா இதுல மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு இந்தியர் கூட இங்க வசிக்கல. ஆனா இந்தியால ரோமன் கத்தோலிக்க மதத்தை பின்பற்ற கிறிஸ்தவர்கள் அதிக அளவுல இருக்கவும் செய்றாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது சான் மரினோ. இந்த நாட்டோட மக்கள் தொகையே 3,35,620 தான். ஆனாலும் இந்த மக்கள் தொகையிலேயே ஒரு இந்தியர் கூட கிடையாது. இந்த உலகத்துல எல்லிஸ் தீவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாடு ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டுல சுமார் 10,000 பேர் தான் வாழ்றாங்க மொத்தமே. இதை ஒரு நாடுன்னு சொல்றதை விட இதை ஒரு தீவுன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இந்த தீவுல 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள் மட்டும் தான் இருக்கு. ஆனா ஒரு இந்தியர் கூட இங்க குடியேறவே இல்ல. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நமது அண்டை நாடான பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்லயும் இந்தியர்கள் யாரும் வசிக்கவே இல்ல. இதுக்கு காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற பதற்றமோ பொருளாதார அரசியல் சூழ்நிலையும் தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனாலும் தூதரக அதிகாரிகள் மற்றும் கைதிகள் தவிர ஒரு இந்தியர் கூட இங்கு வசிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை.